ஒரு குதிரையை நீர்நிலைகளுக்கு அருகே கொண்டு சென்றாலும் நம்மால் அக்குதிரையை நீரை பருக வைக்க வலுக்கட்டாயம் செய்ய இயலாது. இந்த கூற்று குறிப்பிடும் கற்றல் விதி என்ன அப்படின்னா ஆயத்த விதி எனப்படும். ஒரு குதிரையை நீர்நிலைகளுக்கு அருகே கொண்டு சென்றாலும் அந்த குதிரையை நீரை பருக வலுக்கட்டாயம் செய்ய இயலாது என்ற கூற்று குறிப்பிடும் கற்றல் விதி ஆயத்த விதி எனப்படும். என்னிடம் உடல் நலமுள்ள சில குழந்தைகளை ஒப்படையுங்கள். அவர்களை எப்படி வளர்க்க சொல்கிறீர்களோ அப்படியே வளர்க்கிறேன் என்று சூளுரைத்தவர் வாட்சன் ஆவார். என்னிடம் உடல் நலமுள்ள சில குழந்தைகளை கொடுங்க, அவங்கள எப்படி வளர்க்க சொல்கிறீங்களோ அப்படி வளர்க்குறேன்னு சூளுரைத்தவர் வாட்சன். டாக்டர் டி வெங்கட சுப்பிரமணியம் என்பவர் இந்தியாவில் இந்திய கல்வி இல்லை என கூறியவர் ஆவார். இந்தியாவில் இந்திய கல்வி இல்லைன்னு கூறியவர் டாக்டர் டி வெங்கட சுப்பிரமணியம். அடல்ட் லேர்னிங் என்ற நூலை எழுதியவர் டாக்டர் ஆர் ஜெயகோபால் ஆவார். அடல்ட் லேர்னிங் என்ற நூலை எழுதியவர் டாக்டர் ஆர் ஜெயகோபால் ஆவார். குமரப்பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்த பருவம் ஆகும். குமரப்பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்த பருவம் ஆகும். சமுதாய பள்ளிகள் என்பது என்ன? இவை எங்குள்ளது? கல்வியும் சமுதாய செயல்களும் ஒரு சேர நடக்கும் இடங்கள் அமெரிக்கா, கனடா ஆகும். சமுதாய பள்ளிகள்னா என்னன்னு கேட்குறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் இருக்குது. கல்வியும் இருக்கணும், சமுதாய செயல்களும் ஒரே இடத்துல நடக்கணும். அடுத்து போரும் அமைதியும் என்ற நூலை எழுதியவர் டால்ஸ்டாய் ஆவார். போரும் அமைதியும் என்ற நூலை எழுதியவர் டால்ஸ்டாய். நாளைய பள்ளிகள் என்ற நூலை எழுதியவர் ஜான் டூயி ஆவார். நாளைய பள்ளிகள் என்ற நூலை எழுதியவர் ஜான் டூயி ஆவார். அடுத்து குருவின் காலடியில் என்ற நூலை எழுதியவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஆவார். குருவின் காலடிகள் என்ற நூலை எழுதியவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஆவார். கிஃப்டட் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் விப்பில். கிஃப்டட் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் விப்பில் ஆவார். A Journal of Father என்ற நூலை எழுதியவர் பெஸ்டாலஜி ஆவார். A Journal of Father என்ற நூலை எழுதியவர் பெஸ்டாலஜி ஆவார். வெக்ஸ்லர் நுண்ணறிவு அளவுகோலில் WAIS செயற்சோதனைகள் எவ்வளோ அப்படின்னா 5 சோதனைகள் செஞ்சுருக்காங்க. வெக்ஸ்லர் நுண்ணறிவு அளவுகோலில் WAIS செயற்சோதனைகள் எவ்வளோ அப்படின்னா 5 பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்காங்கன்ட்டு 5 டெஸ்ட் கொடுத்துருக்காரு. விஸ்வபாரதி என்பது ஒரு பல்கலைக்கழகம் ஆகும். காந்தியடிகள் வார்த்தா கல்வியை கொண்டு வந்தவர் ஆவார். காந்தியடிகள் வார்த்தா கல்வியை கொண்டு வந்திருக்காரு. வளர்ச்சி நிலை 6வது வயதில் ஒரு திரளாக உடல் பெருகுகிறது. வளர்ச்சி நிலை 6வது வயதில் ஒரு திரளாக உடல் பெருகுகிறது. வளர்ச்சி நிலையில் மிக முக்கியமான பருவம் என்ன பருவம்னா குமரப்பருவம். ஏனெனில் மனக்குமுறலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் ஆகும். வளர்ச்சி நிலையில் மிக முக்கியமான பருவம் குமரப்பருவம். அந்த பருவத்தில் மனக்குமுறலும் கொந்தளிப்பும் இருக்கும். அடுத்தது ரூசோ 18வது நூற்றாண்டில் தலைச்சிறந்த கல்வியாளர் ஆவார். மைத்தடம் சோதனையை பயன்படுத்தி அறிவது ஆளுமை ஆகும். மைத்தடம் சோதனையை பயன்படுத்தி அறிவது ஆளுமை ஆகும். மூடர்கள் நுண்ணறிவு ஈவு 20-50 ஆகும். மூடர்கள் நுண்ணறிவு ஈவு 20-50 ஆகும். முன்பருவ கல்வி வயது என்பது 3-5 வயதாகும். 1968ஆம் ஆண்டு முதல் தேசிய கொள்கை வெளியிடப்பட்டது. ரூட் என்பவர் மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை மாற்றி அமைத்தவர். ரூட் என்பவர் என்ன பண்ணியிருக்காரு? மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை மாற்றி அமைத்திருக்காரு. மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை நிகழும் வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக அமைவது சூழ்நிலை ஆகும். சூழ்நிலை மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நிகழும் வளர்ச்சிக்கு காரணமாக அமைவது
சூழ்நிலை ஆகும். மனிதனின் சராசரி கவனவீச்சு 4 to 6 ஆகும். மனிதனின் சராசரி கவனவீச்சு 4 to 6. மனித வாழ்க்கையின் காலகட்டத்தின் முதல் வளர்ச்சிசார் பருவம் குழவி பருவம் ஆகும். மனித வாழ்க்கையின் காலகட்டத்தில் முதல் வளர்ச்சிசார் பருவம் குழவி பருவம். மனிதநேய உளவியலை அறிமுகப்படுத்தியவர் கார்ல் ரோஜர்ஸ் ஆவார். மனிதநேய உளவியலை அறிமுகப்படுத்தியவர் கார்ல் ரோஜர்ஸ் ஆவார். மனித ஆளுமையை உருவாக்குவது மரபு மற்றும் சூழ்நிலை காரணிகள் ஆகும். மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குவது மரபு மற்றும் சூழ்நிலை காரணிகள் ஆகும். மத்திய இடைநிலை கல்வி இயக்கம் அப்படின்னா என்னென்னா ஆர்எம்எஸ்ஏ உடைய தமிழாக்கம் மத்திய இடைநிலை கல்வி இயக்கம். மக்டூகளுடன் தொடர்புடையது இயல்பூக்க கொள்கை ஆகும். மக்டூகளுடன் தொடர்புடையது இயல்பூக்க கொள்கை ஆகும். பொருள் புரியாமல் கற்பது என்பது மறதியை உண்டாக்கும் என்பதாகும். பொருள் புரியாமல் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது மறதியை உண்டாக்கும். பிள்ளை பருவத்தில் பொதுவாக ஆண் குழந்தை பெண் குழந்தையை விட சற்று உயரமாகவும் கனமாகவும் இருக்கும். பிள்ளை பருவத்தில் ஆண் குழந்தை பெண் குழந்தையை விட உயரமாகவும் கனமாகவும் இருக்கும். இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட கேள்வி பதில்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.